இப்ப எங்க அண்ணனை சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வராது வராது சரி வராது. ஆனா ஒரே ஆளு 25 பேர் கூட்டணி. திமுக பழமையான கட்சி தானே, உங்களுக்குன்னு 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க தானே, தனிச்சு நில்லுங்களேன். மக்களுக்கு நல்லது செய்வாரு. இப்ப 2 தொகுதியில நிக்கிறாருல, ஒரு தொகுதிக்கு வந்து செலவு பண்ண காசை மக்கள் வரி பண்ண காசு நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன் திரும்பி கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்காருல, கொடுப்பாரு. பெரியார் கொள்கை என்ன, பெரியார் கொள்கை என்ன, ஐயா கலைஞரின் கொள்கை என்ன? நீங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கள்ட்ட, ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட பேசி பாருங்க, அந்த பேச்சுல ஒழுக்கம் இருக்கும், மரியாதை இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அவ்வளவுதான். இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, நாங்க 2 பெண்கள் தான் இருக்கோம். அண்ணே அக்கா என்னங்கக்கா வாங்கக்கா போங்க, மரியாதை தான். ஏன்னா ஒரு தலைவன் எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்கிறதுக்கு அடையாளமா எங்களை எல்லாம் அப்படியே பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சிருக்காரு எங்க அண்ணன். 25 வருஷமா வாழ்ந்தவங்களோட உண்மை இல்ல, அசால்ட்டா சொல்லிட்டாரு ஒர்த்து இல்லைன்ட்டு. நீங்கெல்லாம் தலைவரா இருக்க என்ன ஒர்த்து, நீங்கெல்லாம் ஒரு நல்ல நடிகரா இருக்க என்ன ஒர்த்து? ஒரு தந்தை ஒரு பெண் பிள்ளைக்கு அப்பாவாவோ ஒரு ஆண் பிள்ளைக்கு அப்பாவோ இருக்க என்ன உங்களுக்கு ஒர்த்து? என்ன தகுதி இருக்கு? முதல்ல அந்த மேடையில போய் அந்த படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்க போகுது, அந்த பிள்ளை போயிருச்சு. நீ எதுக்கு எடுத்தாலும் நானும் பாத்துட்டேன், நானும் யூடியூப்ல எல்லாம் பாத்துக்கிட்டே இருப்பேன். ஜனநாயக படம் மட்டுமே குறிக்கோளா இருக்காரு, வெளியிடல படத்தை வெளியிடலன்னு. நீங்க உங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்காண்டி அரசியல் வந்தீங்களா, இல்ல மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா? சம்பாதிக்க வராது. நீங்க ஒரு படம் தானே, அதையே தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் சொல்றீங்க, நான் தான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு தான் நீதி வேணும். கரூருக்கு நீதி கேட்காத நீங்க ஜனநாயக படத்துக்கு நீதி கேட்கறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தான் இந்த கைத்தட்டு. எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட மக்கள், ஏன் நீங்க கேக்குறீங்க? யாருக்கு நீதி கேட்கணும்? ஒருவேளை உங்க மேல தவறு இல்லைன்னா இந்த திமுக அரசை பார்த்து கம்பீரமா கர்ஜிச்சிருக்கணும், என் மேல என்னங்க தப்புன்னு. ஆனா மேடைக்கு மேடை ஜனநாயக படத்தை அப்படி ரிலீஸ் பண்றாங்க, நான் தான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு விதத்துல வந்து திமுகவையும் அதிமுகவையும் பாராட்டணும். 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. உண்மையை சொல்லி மக்களுக்கு வந்து தெளிவான புரிதலை உண்டாக்குறதுல திமுகவும் அதிமுக. என்ன தம்பி வீடியோ எடுக்கிறீங்களா? எடுத்துக்கங்க, நாங்க ஒண்ணும் தப்பா பேசல. இன்னைக்கு நடக்கிற அரசியல், இங்க யாரோ ஒரு போட்டிடுறா, அவங்கள பத்தி பேசும்போது எங்களுக்கே சிரிப்பு வருது. ஏன்னா தமிழ்நாடு அரசியல் காலங்கிறது ஒரு காலத்துல எப்படியோ இருந்துச்சு. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா காமெடி பீஸ் எல்லாம் வந்து அரசியலுங்கிற பேர்ல அரசியல் நாங்கெல்லாம் பொதுஜனப்பா, நாங்க வந்து அரசியல் பேசியே ஆகணும். ஏன்னா அந்த அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். சின்ன பிள்ளைங்க கூட அரசியல் பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. அரசியலை வந்து ஒரு பாடமாவே வந்து பள்ளிகளெல்லாம் கொண்டு வைக்கணும். அப்பதான் வந்து பிள்ளைகளுக்கான புரிதல் இருக்கும். புரிதல் இல்லாதனாலதான் எல்லாம் சினிமா முகத்துல போய்கிட்டு இருக்கு. அதனால எங்களுக்கு தெரிஞ்ச அரசியலை வச்சு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்றது, இங்க ஒரு 10ஆம் மாசம் திரியிறாராம், பொழுதுக்கு ரீல்ஸா. ஆனா அவங்க தலைவர் என்னன்னா சிறுபான்மையினர் மக்களுக்கு பாதுகாப்புங்கிற மாதிரியே பேசுவாரு. அப்படி என்ன இத்தனை வருஷமா திமுக சொன்னத இப்ப இவர் சொல்றாரு. இது வரைக்கும் திமுக இதே ஒரு வார்த்தையை சொல்லி இஸ்லாமியர் மக்களையும் சரி கிறிஸ்துவ மக்களையும் சரி ஒரு அச்சுறுத்தலாவே, ஆஹா திமுக இல்லாட்டி நம்மள எல்லாம் என்ன மாதிரி பண்ணிடுவாங்களோங்கிற ஒரு பயத்திலே வச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நபிகள் நாயகமும் சொல்றாங்க சண்டை போடு, ஆனா பயந்து கோலையா வாழாதன்ட்டு. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஒளிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. திமுக தான் நம்மளை தடுக்கும் ஆயுதம் நினைக்கிறாங்க. எடுத்து நில்லுங்க. நம்மளை மீறி இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, அவங்க எல்லா மக்களையும் மீறி எப்படி இஸ்லாமிய மக்கள் மேல யாரும் எதுவும் செய்ய முடியும்? ஏன்னா இஸ்லாமியர்கள் அரபு நாட்டுல இருந்து இங்க வரல. இங்க இருக்கிற மக்கள் இஸ்லாமியர்கள் வணிகத்துக்காக வந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சிறுபான்மையினர் மக்களா ஆக்கப்பட்டாங்க. இந்த மண்ணின் மைந்தன் இப்ப அக்கா இருக்காங்க, நாளைக்கே ஒரு இஸ்லாமியரா மாறுறாங்க. அக்கா வந்து அதுக்காண்டி அரபு நாட்டுல இருந்து வந்தாங்க இல்ல, இந்த மண்ணின் மகள், பிடிச்சிச்சுன்னா ஏத்துக்கலாம், பிடிக்கலன்னா விட்டுறலாம். அப்படிங்கறதுல அந்த காலத்துல நாங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றோம் அப்படின்னு ஒரு வரலாறே சொல்லுவாங்க. பழனி பாபாவே சொல்லுவாரு, நாங்க எதுக்கு எங்களை என்ன சாதியை கொண்டு இழிவா பேசி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காம மரியாதை இழிவுபடுத்தப்பட்ட போதுதான் நாங்க வந்து மதத்தை மாறணும். இல்லைன்னா மதம் மாறி இருப்போமா? நாங்க இங்க ஒரு கல்லராவோ தேவராவோ ஒரு பறையராவோ ஏதோ ஒரு சமூகத்துல இருந்திருப்போம்.
எங்களை ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்க வச்சது யாரு? இங்கே எங்களை ஆண்டு அடிமையாக்குனவங்க தானே. ஆனா அதெல்லாம் ஒரு புத்தக ரீதியிலயோ வரலாறு படிக்கிற புத்தகத்துல கூட சொல்லி கொடுக்கல. எங்க அண்ணி சொல்லாத வரைக்கும் இங்க புத்தகத்துல எழுதவும் படல. என்ன சொல்றாங்க? திமுக தான் பாதுகாவலர், ஐயா பெரியார் தான் பாதுகாக்கிறாரு, பெண்ணிய உரிமை சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாத்தையும் படிச்சு பார்க்கும்போது மொக்கையா இருக்குது நிஜமாவே. தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னா நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் மட்டும்தான் நினைச்சோம். ஆனா அதை தாண்டி புத்தகங்களை படிக்கும் போதுதான் தெரியுது மக்கள் கிட்ட மத ரீதியான பிரிவினைவாதத்தை கொண்டு வந்ததே இந்த அரசு தான்ப்பா. நாங்க எங்களுக்குள்ள மக்களுக்குள்ள எந்த பிரிவினையுமே எப்படி பிரிவினைவாதத்தை கொண்டு வந்தது இந்த அரசு. எப்படிக்கா திமுக பாதுகாத்துச்சு? எப்ப பாதுகாத்துச்சு? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க, உணவு அருந்திக்கிட்டு இருந்தாங்க, கல்யாணம் பண்ண புது கணவன் மனைவியா இருந்தாங்க, கொஞ்சம் வயசான பாத்துக்கிட்ட பிள்ளைங்களா இருந்தாங்க. இப்படி இருக்கிறவங்கள கோவை குண்டுவெடிப்புல சந்தேகத்தின் பேர்ல, அதாவது குற்றம் நிரூபிக்கப்படாம சந்தேகத்தின் பேர்ல கூட்டிட்டு போனவங்கள என்ன சொன்னாங்க? தீவிரவாதிங்கிற ஒரு முத்திரை மாதிரி குத்த யார் நினைச்சது? ஐயா கலைஞர் கருணாநிதி. அந்த பேரு எப்படி எங்களுக்கு வர இருந்துச்சு? கலைஞர் கருணாநிதி. ஆனா ஏன் பயப்படுறாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்ட தமிழர்களும் சரி எல்லாருமே திமுக பாதுகாக்கும், திமுக பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும்? அம்மாப்பட்டினத்துல பள்ளிவாசலும் இஸ்லாமியர்கள் வீடு இடிக்கும் போது ஐயா ஸ்டாலினா இருக்கட்டும் ஏன் வாய் திறக்கல? ஐயா விஜய் சிறுபான்மையினர் பாதுகாப்புன்னு இப்ப புதுசா கிளம்பி வந்திருக்காரு. நான் வந்தா பாதுகாத்துருவேன், அப்படியே தூக்கி என்ன எனக்கு பெரும்பான்மையை ஆக்கி விட்டுருவேன் அப்படின்னு பேசுறாரு. யார் சிறுபான்மையினர்? இந்த ஒரு மொழி பேசுறோம், ஒரு இனத்தின் மக்கள் நாங்க எப்படி சிறுபான்மையினர்? அதுவே அவருக்கு தெரியல. அதாவது படிச்சு அண்ணாதுரை மாதிரி படிச்சு கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சு வந்தா கூட அவங்கள்ட்ட பேசலாம். நடிச்சு வந்தவங்கள்ட்ட எல்லாம் நாங்க பேச முடியல. என்னமோ பாதுகாக்கிறேன்னு சொல்றாரு. கடைசியில என்ன பாதுகாக்க போறாருன்னு தான் அவரு சட்டமன்றத்துக்கு வருவாராங்கிற ஒரு பாதுகாப்பு அவருக்கு இல்ல. முதல்ல அவரனால நடந்து பாதுகாப்பாவே போக முடியல, ஆனா அவர் பாதுகாப்பாரு. கரூர்ல அவரை பார்க்க வந்த மக்களை பாதுகாக்க முடியல, ஆனா சிறுபான்மையினர் மக்களை பாதுகாத்துறாரு. பொண்டாட்டி பிள்ளைகளை பாதுகாக்க முடியல. ஆமா, இந்த பக்கம் என்னன்னா நடிப்பு புயல். அப்படியே சொன்னா கேக்குறீங்கடா. என்னது என்னக்கா சொன்னாரு? நண்பனி பொய்யா மகேஷ் எவ்வளவோ சொன்னாங்க. நம்புறாங்க மனிதர்கள் வந்து நிஜத்தை நம்பாம சினிமா நடிப்பு. அதனாலதான் இந்த ரேஸ் மோகத்திலே இப்ப மக்கள் எப்படி திரியுறாங்க. இஸ்லாமிய சொந்தங்களை தீவிரவாதி அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பண்ணதே வந்து திமுக அரசு தான். இஸ்லாமிய சகோதரர்கள் காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய சகோதரர்கள் இன்னைக்குமே நாங்க வந்து இங்க முத்துமாரியம்மன் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில்ல வழிபாடு நடத்தும் போது பால்குட திருவிழாவுக்கும் இஸ்லாமிய சொந்தங்கள் எங்களுக்கு காலில் வந்து எங்களுக்கு அந்த வெயில்ல சூடு படக்கூடாதுன்னு சொல்லி தண்ணீர் ஊத்துறாங்க. எங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீர்மோர்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. நாங்களும் இஸ்லாமிய சொந்தங்களும் காரைக்குடியில இப்படி இருக்கோம். தயவு செஞ்சு திரும்ப திமுக ஆட்சிக்கு வாய்ப்பை கொடுத்தோம்னா நாங்க இப்படி ஆயிடுவோம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. மக்கள்கிட்ட வந்து இஸ்லாமியர்களை பாதுகாப்பாங்கன்னு நம்ப கூடாது. நான் என்ன சொல்றேன், ஒரு இறை வழங்குறோம். இஸ்லாமியர்கள் எல்லாரும் அல்லாஹ் ஒருவனே, வேற யாரும் இல்ல நம்புறோம். ஆனா ஒவ்வொரு இயக்கமா ஏன் இருக்கணும்? இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் நின்றா கூட பயம் இருக்காது இந்த திமுகவுக்கு. ஆனா இவங்க இல்லைன்னா சின்ன சின்ன பிரிவா அவங்களுக்குள்ளே முதல்ல ஒற்றுமை இல்லாதனால பிரிஞ்சு கிடக்குறதுனால ஒரு மொழி பேசுறோம், ஒரு இனம். ஆனாலும் நம்ம இந்த மண்ல சிறுபான்மையினர்னு சொல்றோம், நம்மளை சொல்ல வைக்கிறோம். நம்ம சொல்லும் போது நம்ம அப்படியாங்கிறது நம்ம பிள்ளைங்களுக்கு கடத்திக்கிட்டே இருக்குது. இல்லைன்னு ஒரு வாட்டி கூட எங்க வீட்டுல உள்ளவங்களோ இல்ல எங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களோ சொல்ல மாட்டாங்க. நம்ம வந்து சிறுபான்மையினர் இல்ல, நம்ம இந்த மண்ணின் மைந்தர்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், அந்த வழியில போறோம், இஸ்லாம் எங்கள் மொழி இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்காம, தமிழ் எங்கள் மொழி, இஸ்லாமே எங்கள் வழி அப்படின்னு சொல்லி கொடுக்காம, இந்த மொழியை பத்தியும் இந்த எங்களுடைய மண்ணின் மகிமை பத்தியும் சொல்லி தரல. என்ன சொல்றாங்க? திமுக நம்மளை பாதுகாத்துரும். நாங்க தேவக்கோட்டைக்கு பிரச்சாரத்துக்கு போற இடம் பூரா சொன்னாங்க, இனிமே வந்து திமுகவுக்கு வாய்ப்பு இல்ல. அம்மாப்பட்டினம் பள்ளிவாசல் இடிப்பா இருக்கட்டும், திருச்சி திருவரம்பூர்ல வக்பு சட்டத்துக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது இடத்தை ஆக்கிரமிப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வாய முடிக்கிட்டு இருந்தாரு. ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, நான் கேட்டேன், நீங்க திமுக பாதுகாப்புங்கிறீங்கல்ல, எம்பிக்கள் எல்லாம்
கையெழுத்து போட்டாங்கல்ல NA CA சட்டம். அப்ப என்ன சொன்னாங்க எம்பிக்கெல்லாம்? தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொன்னாங்க. ஒரு MP ஒரு சிறுபான்மையினர் மக்கள் அச்சுறுத்தும் விதமா இருக்கிற ஒரு சட்டத்தை எப்படி படிக்காம கையெழுத்து போட்டாங்க? அப்ப நீங்க படிச்ச பிள்ளைங்களுக்கு வாக்கு செலுத்தல, படிக்காத முட்டா பீசுங்க என்ன எழுதிருக்கு எல்லாம் கையெழுத்து போட்டு தானே கையெழுத்து போட்டிருக்குங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க படிச்சவங்க எப்படி ஓட்டு செலுத்தலாம்? திரும்ப திரும்ப நீங்க எப்படி அவங்கள பாதுகாப்பு செய்யலாம்? மக்களுக்கு புரியணும். இத வந்து அரசு வந்து மாறி மாறி 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஆட்சி வந்து வேற வேற அரசு ஆளலாம். ஆனா மக்கள் சரியான புரிதலோட இருந்தாங்கன்னா இதுக்கான தீர்வு வந்து நிச்சயம். திமுக எப்படி அப்படிங்கிறது இப்ப ஒரு முன் உதாரணம். திமுக வந்து சொல்லுது சிறுபான்மையினரை அவர் இதாவே நினைக்கிற. சரி, இப்ப எங்க அண்ணனை சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வராது வராது, சரி வராது. ஆனா ஒரே ஆளு 25 பேர் கூட்டணி. திமுக பழமையான கட்சி தானே, உங்களுக்குன்னு 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க தானே, தனிச்சு நில்லுங்களேன். தைரியம் இல்லையா? தைரியம் இல்லையா? தனிச்சு நின்று தைரியமா நான் ஃபேஸ் பண்றேயா? நான் பழங்கால கட்சி, எனக்கு கொள்கை இருக்கு, எனக்கு கோட்பாடு இருக்கு, நான் வந்து இந்த விஷயத்த செஞ்சேன் மக்களுக்கு, அதனால என் மக்கள் என்னை கைவிட மாட்டாங்க அப்படின்னு நின்று பேசி வாக்கு கேளுங்களேன். நீங்க செஞ்ச சாதனைகளை சொல்லுங்களேன். நீங்க சொன்ன 1000 ரூபாய் சொல்றாங்க, எத்தனை ஆட்சியில வந்து எத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்கு, எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. அவங்க ஆட்சியில என்ன சொல்ல முடியும்? திமுக வந்து நீங்க சாதனைகளை சொல்லுன்னு சொல்றியப்பா. சாதனைகள் சொல்லணும். உதயநிதியை பத்தி ஐயா எடப்பாடியார் கிழிச்ச கிளிய பார்க்கும்போது சொல்லிக்கிட்டு எதுக்குறாரு அப்புறம் தான் சொன்னாங்க பால்டாரி. அதுல ஒரு விதத்துல வந்து திமுகவையும் அதிமுகவையும் பாராட்டணும். 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. உண்மையை சொல்லு, மக்களுக்கு வந்து தெளிவான புரிதலை உண்டாக்குறதுல திமுகவும் அதிமுக நீ என்ன அடிச்சா நான் ஒன்னே அடிப்பேன். நீ காலில தான் விழுந்த, பால்டாரி குடிச்ச. அதே மாதிரி இந்த புது கட்சி ஒண்ணு வந்திருக்குல்ல, அது ஊருக்குள்ள வந்தவனே ஊருக்குள்ள எத்தனை தற்கொலை பாதுகாத்துருச்சு. அதோட தொண்டர்களையே பாதுகாக்க தவறல, ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல. படத்துல கூட ஒரு ஹீரோவா தன்னுடைய பிடிச்சவங்களை நடிக்க ஈர்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கூட ஒரு விஷயத்த வாயை திறந்து சொல்ல மாட்டாரு. நீ என்ன வேணாலும் பண்ணடா, நான் இருக்கேன் உன் பின்னாடிங்கிற மாதிரிதான். அவன் மரத்துல ஏறினாலும் எங்க அணில் மரத்துக்கு மரம் தாவுதோன்னு பயப்படுறாங்க. ஆளை வந்துட்டோன்னு நினைக்கிறாரு. ஆனா இங்க ஸ்டாலினும் நடிக்கிறாரு. சின்ன சின்ன வேடம் கொடுக்குறாங்க. ஏன் இவ்வளவு நாள் நீங்க டீ சாப்பிடலையா? ஏன் இவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த டீ கடை தெரியலையா? என் மக்கள் நடந்து போற நடப்பாதை தெரியலையா? ஒரு பையன் அவன்கிட்ட ஒரு ரீல்ஸ், அந்த பையன் அவன் வசதி இல்லாம அந்த பையன் வந்து நவாப்பழம் வித்துட்டு இருக்கான். அவன்கிட்ட ஒரு 50 ரூபாய்க்கு நவாப்பழத்தை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ரீல்ஸ். நீ ஏன் கேக்குற? காரைக்குடி எனக்கு சிரிப்பு தான் வருது உள்ளபடியே. இங்கதான் முத வந்து படம் எடுத்தாங்க, ஆனா இங்க இருந்துதான் முடிக்க போறாங்க. படம் நடிக்கிற உண்மைதான். நம்ம சொல்லுவோம்ல, பேர் போனது முத சினிமா துறை வந்தது, செட்டியார் அவங்க இது பண்ணது, திரைக்கலைஞர்கள் உருவாக்குனது, படத்தை முதல்ல தயாரிச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ரீல்ஸ் எடுத்து காமிக்கிற அதான் நான் பார்த்தேனே, அந்த இட்லிய பார்த்தோடே தெரிஞ்சிச்சு. ஒரு கிழவிக்கு 2 இட்லியை வாங்கி கொடுத்தாரா ரீல்ஸ் போட்டிருக்கீங்க. அது அந்த டீ கடைக்கு வந்தாருன்னா உடனே போய் அவர் டீ போடுற மாஸ்டர் விலைக்கு வச்சுட்டு அவர் டீ போட்டிருப்பாரு, ஆம்லேட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு திமுக காரர் இருப்பா, இந்த தென்காசியில போய் வந்து ஆஃபாயில் நான் ஒரு போட்டு கொடுத்தா, டீ போட்டு கொடுத்தா, இதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? மக்களுக்குன்னு ஒரு சிந்தனை இல்லையா? ஆமா, கன்னியாகுமரியில ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். என்னன்னா ஒரு மாமியார் மருமகள் ரீல்ஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. யாரு அரசியல்வாதிகளை கிண்டல் பண்ணி, தேர்தல் வந்துட்டா போதும், இரு துணி துவைக்காத வரட்டும், அவங்க வந்தா துவைக்கட்டும்னு ஓட்டு போடுறியா? அதே மாதிரி நிறைய பேரு இது என்ன மக்களை வந்து இது கவர்ச்சி திட்டம் நினைச்சது மாதிரி பண்றீங்களா? இல்ல இன்னும் மக்கள் அதே மாதிரி ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? போய் டீ கடையில உட்காந்துக்கிட்டு விசாரிக்கிறது, நீங்க செஞ்ச நலத்திட்டங்கள் சரியான முறையில மக்களுக்கு போய் சேர்ந்தா நீங்க சொல்லவே வேணாம், மக்களே அந்த நன்றி கடனை செலுத்துவாங்க. ஏன் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க? 25 கட்சி கூட்டணி. அடே அப்பா. ஆனா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அக்கா பிரேமலதா, ஒத்துக்கிட்டாங்க. உங்க ஆட்சியின் தரத்தை பத்தியும் பாதுகாப்பை பத்தியும். நான் என்ன சொல்றேன், அவங்க ஒரே கட்சியில இருக்கவங்களா அவங்க கட்சியோட பெருமைகளை பத்தி பேசுவாங்க. இப்படி கட்சியா தாவிக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் என்ன கட்சி, அந்த பக்கம் இந்த கட்சி, அவங்க எந்த கட்சியில இருக்கும் அப்படிங்கறத அவங்க மறந்துட்டாங்க. இன்னும் அவங்க அதிமுக இருக்கிற நினைப்புலதான் பேசிட்டாங்க. பாவம் அவங்கள சொல்லி நம்ம ஒண்ணும் பண்ண உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேப்டன் எப்படி ஒத்துக்குறாரோ, கேப்டன் இன்னைக்கு எப்படி நின்று கர்ஜிப்பாரோ அதே மாதிரி எல்லாம்
ஐயா என்ன சொன்னாரு, பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. கனிமொழி அம்மையார் சொன்னது, உதயநிதி சொன்னது இல்ல. பெண்களுடைய பாதுகாப்பும் பாலியல் வன்கொடுமையும் போதைப் பொருளும் மட்டும்தான், மற்றபடி எல்லாம் அப்படின்னா இங்க என்னது? இத்தனை வருஷத்துல இதெல்லாம் இல்ல. பிரேமலதா அம்மாவை பாராட்டணும். பெண்கள் சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோமா. ஏன் தெரியுமா, நாங்களும் தொடர்ந்து மதுக்கடைக்கு கூட்டு போறோம். கேட்கல. இப்ப நீங்க போதைப் பொருள் அதிகமா இருக்கு சொல்லும் போது மக்களுக்கு சரியான புரிதல் இருக்கும். ஏன்னா நாங்க எவ்வளவோ கத்திட்டோம், யாருக்குமே வந்து அந்த போராட்டம்லாம் செஞ்சோமா, மதுக்கடையை மூடுங்க, அங்க போதைப் பொருள் இருக்கு. சிங்கிள் வீடியோல திமுக தூக்கி சாப்பிட்டுட்டீங்க. ஆனா அவங்க உண்மையுமே தைரியம் என்ன தெரியுமா, அதிமுக எதிர்கட்சியா இருக்கும்போது, அதிமுக ஆட்சியில எதிர்கட்சியா இருக்கும்போது கேப்டன் எந்திரிச்சு அந்த அம்மாவும் கர்ஜிப்பாரு, நேருக்கு நேரா தில்லா, அந்த மாதிரி அவங்க இடத்துல நின்று கட்சியிலே உண்மையை சொன்ன அம்மாவுக்கு நன்றி. நம்பல, இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, நம்புவாங்க மக்கள். ஒரு இடத்துல இருந்து எது உண்மை எது பொய்ன்னு கத்தி கத்தி பேசுறோம், ஒரே நிமிஷத்துல உடைச்சு விட்டு போயிட்டீங்க. நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் தெரியுமா உங்க தைரியத்தை பார்த்து. ஆனா சொல்லி உங்களை கூட்டணியில வச்சிருக்காரு பாருங்க. விஜயகாந்த் ஐயாவோட ஆசீர்வாதம் இப்பதான் முழுமையா பிரேமலதா கிடைச்சிருக்கு. கூட்டணியில வச்சிருக்காங்க பாருங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா ஆட்சி எப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்கய்யா. அப்பாவோட ஆட்சி, பிள்ளைங்களின் பாதுகாப்பு, அடுத்த தலைமுறைகளின் பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு மக்கள் தான் சொல்லணும். பெண்களுக்கு 5000 கொடுத்தா 1000 ரூபாய் கொடுத்தா மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க. உங்க கூட்டணியில இருக்க ஒரே ஒரு பெண் உண்மையை சொல்லிட்டாங்க இல்லக்கா. எம்பி ஒரு எம்பி சொல்லுது, ஆமா நடந்திருக்கு. அது தமிழ்நாட்டோட குறைவுதான். வெக்கமா இல்ல? அதை சொல்லும் போது உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பெண்ணு தான், தமிழ்நாட்டுல குறைவுங்கிறீங்களே, எதுவுமே இல்லாம இத்தனை வருஷமா நீங்க தானே மாறி மாறி ஆண்டீங்க. அவங்க சொன்னது இருக்குல்லப்பா, இதை தவிர நீங்க என்ன சொல்லிட முடியும்? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் மது வந்து விற்பனை அதிகமா இருக்கு. இதை தவிர நீங்க என்ன சொல்லிட முடியும்? இது உனக்கு வந்து ரொம்ப பெருமையா தெரியுதா? உனக்கு உங்களுக்கு வந்து புரிதல் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லக்கா. அப்படி பெண் குழந்தை இல்ல, ஒரு பெண் குழந்தை இருந்திருந்தா ஒரு பெண்ணு தான். அதெல்லாம் இல்ல, நீங்க வேற பொது மேடையில அதை வந்து பெருமையா, இதை தவிர எங்களை என்ன குறை சொல்லிட முடியும்? ஏமா இது ஒரு பெரிய குறையா உங்களுக்கு தெரியலையா? இந்த மக்கள் வந்து காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு, எப்போது ஒரு பெண் இரவுல தனியா நடந்து போறாங்களோ அன்னைக்குதான் இந்தியா முழு சுதந்திர நாடா தெரியும். அப்படி இல்லைங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க ஒரு பெண்ணா இருந்து இது என்னமோ ஒரு சாதாரண விஷயமா பேசும்போது எப்படி நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய அரசியல் கட்சி நடத்துனீங்க, எதிர்கட்சியா இருந்தீங்க, இப்ப தொடர்ந்து ஒரு கட்சிக்கு கூட்டணியில இருக்கீங்கன்னு நினைக்கும் போது வருத்தமாவும் இருக்கு. ஆனா இந்த பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து திமுகவுக்கு வந்து ஓட்டு போடுற மக்களோட மனநிலை வந்து சரியில்லை அப்படிங்கிற பெண்களை தான் நான் சொல்லுவேன், ஆண்களே சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு வந்து தூய்மையான பெயர் கொடுத்திருக்காங்க, மது பிரியர். ஒரு அப்பா இல்லாத சமூகத்தை உருவாக்கி வச்சிருக்கு திமுக. ஒரு ஆண்களின் ரத்தத்தை குடிச்சு உனக்கு 1000 ரூபாய் தருது. உங்க வீட்டு ஆண்களின் ரத்தத்தை குடிச்சுதான் நீ வாங்குற அந்த 1000 ரூபாய். உனக்கு அந்த 1000 ரூபாய் வேணுமா, மதுக்கடையை மூடணுமான்னு முடிவு செய்ய வேண்டியது பெண்கள் மட்டும்தான். திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி. இப்ப வந்திருக்காரே அவர் பேரு என்னக்கா, நடிகர் பேரு மறந்து போச்சுச்சா. ஐயோ எனக்கு ஏனே தெரியல. அப்படிதான் எனக்கு உண்மைக்குமே 3வது ஒரு கட்சியை தொடங்கி வந்திருக்காரு, பேரு என்ன டக்குன்னு வரலையே. விஜய் அண்ணே விஜய் இருக்காருல்ல, நாங்க எல்லாரையும் மரியாதையத்தானே சொல்லுவோம். ஏன்னா எங்க அண்ணன் எங்களை அப்படித்தான் கத்து கொடுத்திருக்காரு. அண்ணே விஜய் ஒரு அறிவிக்கை விடுறாரா, புதுசா நாங்க வர்றோம், மாற்றா வர்றோம்னு சொல்றீங்களே, நான் வந்தா மதுக்கடையை இழுத்து மூடுவேன், மதுக்கடை இல்லாத தமிழகத்தை முதல் மாநிலமாக அறிவிப்பேன்னு சொல்ல முடியுமா? கொள்ளையடிக்கிறது நீ என்ன எப்படி பேசிட்டு அப்படியெல்லாம் அறிவிச்சுட்டா எப்படி அறிவிக்க முடியாது? ஏன் அறிவிக்க முடியாதுன்னு கேட்கிறேன். அவன் காசு இருக்குல்ல, அந்த காசை வச்சு மக்களுக்கு நல்லது செய்வாரு. இப்ப 2 தொகுதியில நிக்கிறாருல, ஒரு தொகுதிக்கு வந்து செலவு பண்ண காசை, மக்கள் வரி பண காசு நான் வேஸ்ட் ஆக்கிட்டேன் திரும்பி கொடுப்பாரு. உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்காருல்ல, மக்கள் வந்து வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட போது விஜய் அண்ணன் எவ்வளவு கொடுத்தாங்க? 500 ரூபாய் கொடுத்துருப்போம். 500 அக்கா நீ வேணா பாருக்கா அண்ணே, நீ கொடுத்தே மக்கள் வரி பணத்தை நீ திருட மாட்டேன் நீ தானே சொல்லிருக்க. எனக்கு என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். கேட்க சிரிக்குது. பெரியார் கொள்கை என்ன? பெரியார் கொள்கை என்ன? ஐயா கலைஞரின் கொள்கை என்ன? மாற்று மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு சொன்னது அறிஞர் அண்ணா தானப்பா.
மக்களை குடிக்க வச்சு சாகடிக்கிறது, அதனால ஒரு கொள்கை தலைவரா பூத்திக்கிறாரு. எல்லாம் புருஷனை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்றது, என்ன பிள்ளைய விட்டுட்டு வந்துடுன்னு சொல்றது, ஆனா ஏன் விட்டு போண்டாட்டியும் பிள்ளைய விரட்டி விட்டுருவேன்னு சொல்றது, இதுதான் வந்து அவளுக்கு வந்து நன்றி செலுத்த வர்றேன்னு சொல்றாரு. 25 வருஷமா வாழ்ந்த ஒரு மனைவி, அவங்களுக்கே உண்மையும் நேர்மையுமா இல்ல, மக்களுக்கு இருப்பாரு அப்படின்னு நினைச்சினீங்கன்னா நாம முட்டாளு. உண்மைக்குமே சொல்றேன், நாம முட்டாளு. இதெல்லாம் நான் வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்றதுக்காண்டி இல்ல, இதுதான் நடந்தது. அறிஞர் அண்ணா, பெரியாரு அப்படின்னா அந்த பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கும், கண்டதை கண்டபடி உளரும். நீங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்கள்ட்ட, ஒரு சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட பேசி பாருங்க, அந்த பேச்சுல ஒழுக்கம் இருக்கும், மரியாதை இருக்கும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அவ்வளவுதான். இவ்வளவு ஆண்கள் இருக்காங்க, நாங்க 2 பெண்கள் தான் இருக்கோம். அண்ணே அக்கா, என்னங்கக்கா, வாங்கக்கா, போங்க, மரியாதை தான். ஏன்னா ஒரு தலைவன் எப்படி வாழ்ந்துட்டு போயிருக்காங்கிறதுக்கு அடையாளமா எங்களை எல்லாம் அப்படியே பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சிருக்காரு எங்க அண்ணன். தலைவர் இருந்து இங்க வந்து இந்த மாதிரி பயிற்சி எடுத்து எங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தா உரைச்சிருக்குமோ உரைக்காது. ஆனா எங்க தலைவர் எப்படி கற்பிச்சாரோ அதை ஒண்ணு விடாம கற்பிச்சு வச்சிருக்காரு. 25 வருஷமா வாழ்ந்தவங்களோட உண்மை இல்ல, அசால்ட்டா சொல்லிட்டாரு ஒர்த்து இல்லைன்ட்டு. நீங்கெல்லாம் தலைவரா இருக்க என்ன ஒர்த்து? நீங்கெல்லாம் ஒரு நல்ல நடிகரா இருக்க என்ன ஒர்த்து? ஒரு தந்தை ஒரு பெண் பிள்ளைக்கு அப்பாவாவோ ஒரு ஆண் பிள்ளைக்கு அப்பாவோ இருக்க என்ன உங்களுக்கு ஒர்த்து? என்ன தகுதி இருக்கு? முதல்ல அந்த மேடையில போய் அந்த படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்க போகுது, அந்த பிள்ளை போயிருச்சு. நீ எனக்கு ஒண்ணு ஒரு பெண்ணுக்கு மரியாதை இல்லாத இடத்துலயும் ஒரு பெண்ணுக்கு அங்கீகாரம் இல்லாத இடத்துலயும் நீ என்ன தகப்பனா இருக்க? ஒர்த்து இல்ல போ. அந்த பிள்ளைதான் தூக்கி வீசி இருக்கும். முதல்ல அந்த அம்மா சொன்னிச்சு, நீ எனக்கு கணவனா இருக்க தகுதி இல்ல போ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிச்சு. தன்னுடைய மகளும் உண்மையுமே நிறைய விஷயத்துல நான் சங்கீதா அவங்க ஒரு பெண் தான், அவங்களை பாராட்டுறேன். ரொம்ப கண்ணியமா மரியாதையா அவங்களுடைய ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா ஊடகங்களோ இதை விவாதங்களாக்க கூடாது, செய்திகள்ல பரப்பக்கூடாது, மற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு கண்ணியமா பேசினவங்க ஒரு மகளிர் தினத்தப்ப மும்பிட்டு மகளிர்கள் மத்தியில ஒரு பெண்ணை, அந்த பெண்களுக்கு அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? கோவம் வந்திருக்கணுமா இல்லையா? எப்படி நீங்க ஒரு பெண்ணை இப்படி சொல்ல போலாம்? 25 வருஷம் அவங்களுக்குள்ள என்ன சண்டை வம்பா இருந்தாலும் அவரும் ஒரு பெண் மரியாதை செலுத்த வேண்டியதுல ஒருத்தர் இல்லைன்னு சாதாரணமா உதறி போட்டுட்டு போறாங்க. இதை விட எதுக்கெடுத்தாலும் நானும் பார்த்துட்டேன், நானுக்கு யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஜனநாயக படம் மட்டுமே குறிக்கிறதா இருக்காரு, வெளியிடல, படத்தை வெளியிடலன்னு. நீங்க உங்க படத்தை ரிலீஸ் பண்றதுக்காண்டி அரசியலுக்கு வந்தீங்களா இல்ல மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா? சம்பாதிக்க வராது. நீங்க ஒரு படம் தானே, ஒரு படம் தானே, அதையே தொடர்ந்து எல்லா மேடைகள்லயும் சொல்றீங்க. நான் தான் பாதிக்கப்பட்டேன், எனக்கு தான் நீதி வேணும், கரூருக்கு நீதி கேட்காத நீங்க ஜனநாயக படத்துக்கு நீதி கேட்கறீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு தான் இந்த கைப்பட்டு. எப்படிப்பட்ட தலைவர், எப்படிப்பட்ட மக்கள், ஏன் நீங்க கேக்குறீங்க? யாருக்கு நீதி கேட்கணும்? ஒருவேளை உங்க மேல தவறு இல்லைன்னா இந்த திமுக அரசை பார்த்து கம்பீரமா கர்ஜிச்சிருக்கணும், என் மேல என்னங்க தப்புன்னு. ஆனா மேடைக்கு மேடை ஜனநாயக படத்தை அப்படி ரிலீஸ் பண்றாங்க, நான் தான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி சொல்லி பரிதாபங்கள் கோபி எல்லாம் எப்படி ஒரு நேச்சுரலா நடிக்கிற சுதாகர்லாம் அப்படியே அப்பா கேரக்டர்னா அப்படியே மாறிடுவாரு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்மன் பிறந்த தமிழ்நாடு, கல்வியாளர்கள் சிறந்த இந்த காரைக்குடி மண்ணுல கல்வியில விதை விதிச்சவங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. பாருங்க யாரு சரியானவர்கள் என்று வாக்கு செலுத்துங்க.